சங்கீதம் 23 தாவீதின் சங்கீதம் என்று எழுதியிருக்கிறது. இந்த சங்கீதத்துக்கு நாம் ஒரு தலைப்பு கொடுத்து இந்த சங்கீதத்தை தியானிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம், எல்லாருக்கும் பிடிச்ச சங்கீதம், கிருபையிலேயே மிக கிருபை அதிகமாக பொழியிற ஒரு சங்கீதம், எல்லாரும் மனப்பாடமா சொல்ற சங்கீதம், எல்லாத்துக்கும் பிடிச்ச சங்கீதம். நம்ம பலர் பல கோணத்துல இதை தியானிக்கிறாங்க, பல இறையியலுக்குள்ளார அதை கொண்டு போறாங்க. நம்ம ரொம்ப டீப்பான இறையியலுக்குள்ளார இந்த சங்கீதத்தை தியானிக்க வேண்டாம், வேற ஒரு கண்ணோட்டத்தில் இன்னைக்கு தியானிக்கலாம். ஒரு தலைப்பு, ஆத்ம பசி தாகம் தீர்க்கும் விருந்து, திருவிருந்து அப்படின்னு வச்சுங்களேன். ஆத்ம பசி தாகம் தீர்க்கும் திருவிருந்து அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கலாம். உலகம் சொல்லுது, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. காதுல கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற போது தான் கொஞ்சம் சாப்பிடணும். ஆனா நம்ம பண்றதெல்லாம் எப்படிங்க, வயிற்று முழுக்க நிறையணும், நிறைஞ்சதுக்கு அப்புறம் நேரம் இருந்தால் எதனா கேட்போம். இதுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை முறை இல்லைங்களா. வயிறு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எதனா முடிஞ்சா கேட்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பாருங்க, கிமு 1000 தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார் பாருங்க, ஆத்ம பசியை தான் முதல்ல தீக்கணும். உங்களோட உடற்பசி அப்புறம்தான், சரீர பசி அதுக்கப்புறம் தான். முதல்ல ஆத்ம பசியை தீக்க பழகுங்க. இந்த ஆத்ம பசி கடவுளிடமிருந்து, அவருடைய வார்த்தையிலிருந்து, அவருடைய செயல்களிலிருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத தாவீது ராஜா கிமு 1000 ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. நமக்கு ஆத்ம பசி தான் இருந்துகிட்டே இருக்கும், அதிகமா இருக்கும், சாப்பிட திகட்டாது. ஆனா உடற்பசி, உங்களுடைய சரீர பசி ஒரு நாளைக்கு திகட்டும். அந்த கழிவுகளை அகற்றப்படலைன்னா, இன்னைக்கு ஆரம்பித்து சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற கழிவுகளை அகற்றப்படலைன்னா நாரி போயிடுவோம். ஆனா ஆத்ம பசி உங்களை நிறைக்க நீங்க பரிசுத்தம், மேலும் மேலும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருப்பீர்கள் அப்படிங்கிறது இந்த சங்கீதம் நமக்கு ரொம்ப தெளிவா திருப்தியா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுது. இந்த சங்கீதத்தோட பின்னணி என்னன்னு பார்த்தா, இஸ்ரவேல்ல பெத்லெகேம் அப்படின்னு சொல்லி ஒரு நகரம், அதுக்கு பக்கத்துல அருமையான பசுமையான புல்வெளிகள் நிறைந்த நிறைய இடம் இருக்கிறது. அந்த இடத்துல தாவீது ராஜா அவங்க வீட்டுல அவர் 8வது மகன் இல்லைங்களா, அவர் பெருசா கண்டுக்கப்படலை. அவங்க வீட்டுல அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு அந்த பசுமை புல்வெளிக்கு அவர் போவாரு. அவர்கிட்ட பன்முகத்தன்மை இருந்தது. 8வது பையனா இருந்தாக்கா நம்ம உலகம் என்ன சொல்லும், 8 அடி பாய்வான் அப்படிங்கும். 8வது மகன் 8 அரசாள்வான் அப்படின்னு இதெல்லாம் உலகம் சொல்ற பழமொழி. இப்படித்தான் தாவீது ராஜாவுக்கு இருந்திருக்குமோ இன்னும். அவர் 8வது மகன் அவங்க வீட்டுல அவரை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆமா, ஆனா அவர் அங்க புல்வெளிக்கு ஆடு மேய்க்க, மந்தை மேய்ப்பனாக அவர் போகும்போது கையில மியூசிக் வாசிக்கிறதுக்கு ஹார்ப் எடுத்துட்டு போவாரு. அங்க போற நேரத்துல ஏத்துல கரடியோ சிங்கமோ எதனா வந்துச்சுனாக்கா இவரோட திறமையால அதை அடிச்சு வீழ்த்திடுவாரு. இவருக்குள்ளார வீரம் இருந்துச்சு, இவருக்குள்ளார பாட்டு எழுதுற கவிஞர் தன்மை அவருக்குள்ளார இருந்துச்சு. பாட்டு எழுதி அதை பாடக்கூடிய ஒரு மியூசிக் மாஸ்டர் அவர் இருந்திருக்கிறார், வாசிப்பாரு. அந்த மாதிரி அவருக்குள்ளார பன்முனைத்தை, ஒரு இசை கலைஞனாக இருந்திருக்கிறார், கவிஞனாக இருந்திருக்கிறார், ஒரு வீரனாக இருந்திருக்கிறார், மந்தை மேய்ப்பவனாக இருந்திருக்கிறார். இப்படி பன்முக தன்மைகள் இவருக்குள்ளார. மந்தை மேய்ப்பவனாக அவருக்குள்ளார 100 ஆடு இருக்குன்னா 100 ஆட்டுக்கு எந்த குறைவும் இல்லாத பார்த்துக்கணும். ஒரு ஆட்டுக்கும் வயிறு நிரம்பாம இருக்கக்கூடாது, எல்லா ஆட்டுக்கும் வயிறு நிரம்பணும், எல்லாத்துக்கும் தாகத்தை தீர்க்கணும், அதை பராமரிக்கணும், கண்காணிக்கணும். அது எங்கேயும் போய் குழியில விழுந்துடக்கூடாது, எங்கேயும் போய் முள்ளுல மாட்டிக்க கூடாது. இப்படி மந்தை மேய்ப்பனாகவும் அவருடைய பணியை சிறப்பா செஞ்சுட்டு வந்தார். இந்த நேரத்துல தான் அவருக்கு இப்படி ஒரு எண்ணம், நான் ஒரு மந்தை மேய்ப்பனா இருக்கிறேன், என் கீழே ஒரு 100 ஆடு இருக்கு, இந்த 100 ஆட்டையே நான் இவ்வளோ பாதுகாப்பா பராமரிக்கும் போது, இவ்வளோ பராமரிப்பு செய்யும் போது, மனித இனத்தை உண்டாக்கின தேவன், மனிதனை இனத்தையே உருவாக்கிற அந்த பரம மேய்ப்பன், அவருக்கு எப்படி ஒரு கரிசனை இல்லாம போகும், அவருக்கு எப்படி என் மேல ஒரு இரக்கம் இல்லாம போகும், நானே இவ்வளோ செய்கிறேனே, ஒரு மந்தை மேய்ப்பனா என்னுடைய ஆடுகளுக்கு இவ்வளோ பராமரிப்பு வேலைகளை செய்கிறேனே, அவருக்கு எப்படி ஒரு பராமரிப்பு இல்லாமல் போகும் அப்படின்னு நினச்சி பார்த்து இந்த கவிதையை அவர் அழகாக எழுதுறாரு பாருங்க. என்னை அவர் நான் எப்படி என்னுடைய ஆடுகளை நல்ல பசும் புல்லில் கொண்டு மேய விட்டு, நல்ல ஆற்றங்கரையில் போய் தண்ணீர் காட்டி அதுங்களை 2 இலைப்பாறுதலும் கொடுக்குறார்.
சரீர இளைப்பாறுதலும் கொடுக்கிறாரு, ஆத்ம இளைப்பாறுதலும் அந்த ஆட்டுக்கு நானே கொடுக்கும் போது என்னை உண்டாக்கின கடவுளுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்காதா? அப்படி ஒரு பன்முக தன்மை உள்ள கடவுளை இங்க நினைச்சு பார்த்து, என்னை உண்டாக்கிய தேவன் எந்த சூழ்நிலை வந்தாலும், எனக்கு மரண பயமே வந்தாலும் என்னை கொண்டு போய் பசி ஆற்றுவார். என்னுடைய சரீர பசியையும் அவரால் தீர்க்க முடியும், என்னுடைய ஆத்ம பசியையும் என்னால் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. உலகத்தில் அது இன்னைக்கு முடியுங்களா? பஞ்சாப்ல பார்த்தோம் போன மாசம் நடந்த கொடுமையை. அவங்களுடைய சரீர பசியை தீர்க்கறதுக்காக ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு நல்ல பசும்புல், பஞ்சாப்ல அருமையான நீரோட்டம் இருக்கிற ஒரு புல்வெளி, அங்கே போய் குடும்பமாக போய் கொஞ்சம் தங்கி இளைப்பாறிட்டு வரலாம், நமக்கு கொஞ்சம் மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னு குடும்பமாக போனதில் 26 பேர்த்த சுட்டு கொண்டுட்டாங்க. உலகத்தில் எதனா பாதுகாப்பு இருக்கா? இளைப்பாறுதலுக்காக போனால் எதனா பாதுகாப்பு இருக்கா? இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட அது இருக்கு. ஆண்டவர் நம்முடைய தாவீதுக்கு அவர் காட்டுக்கு போகும்போது சிங்கம் வந்துச்சு, அதை வாயை கிழிச்சு போட்டார். ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய தெம்பு எனக்கு இருந்துச்சுன்னு அவர் நம்பினார். அதனால அவர் விடுவிக்கப்பட்டார். அப்படி தாவீது நினைச்சு பார்த்து எழுதுறார், எனக்கு பாதுகாப்பும் அரணும் கடவுளின் மேய்ப்பும் பராமரிப்பும் பாதுகாப்பும் ஆறுதலும் சோதனையான வேலையில் நம்பிக்கையும் நித்திய வாழ்வு, மரித்த பின்பால உயிர்த்தெழுதலும் ஒரு நித்திய வாழ்வும் உண்டு என்பதை தாவீது உணர்ந்து இந்த 6 வரிகளில் அருமையான இந்த கவிதையை எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, ஆத்மார்த்தமான ஒரு துதி பாடல், கடவுளோடு ஆத்மா பேசுவது போல ஒரு இலக்கிய நடை. நம்ம நேரில் கடவுளோட பேசினா அவர் பதில் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். பதில் கொடுப்பாரு. இதை நான் கண்கூட பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து நீங்கள் அவரோட பேசினாக்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு வழியை காட்டுவார், பதிலை கொடுப்பார், யார் மூலமாவது அதை செய்வார். அப்படிங்கிறத தாவீது உணர்ந்து கடவுளோடு என்னுடைய ஆத்மா பேசுகிறது அப்படிங்கிற ஒரு இலக்கிய நடையில் எழுதியிருக்கிறார். இளைப்பாறுதல் சரீரத்திற்கும் ஆவிக்கும் எனக்கு கிடைக்கிறது, அமைதியும் ஆறுதலும் எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு மேய்ப்பனாக கடவுள் வெளிப்பட்டது போல புதிய ஏற்பாட்டில் யோவான் 10:11 பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் மூலம் அது நமக்கு வெளிப்படுறத இந்த சங்கீதம் நமக்கு காட்டுகிறது. கடவுள் எப்படி தாவீதுக்கு மேய்ப்பனாக இருந்தாலோ அதே போல இயேசு கிறிஸ்து அதுக்கு மேலே ஒருபடி போய், உங்களுக்கு மேய்ப்பனாக மட்டும் நான் அல்லாமல் உங்களுக்காக என்னுடைய ஜீவனையும் தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்து அதுதான் அதை விட மேலான மேய்ப்பன் அப்படின்னு நமக்கு புதிய ஏற்பாடு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். வசன பிரிவுகளாக நம்ம இதை பார்த்தோம்னா ஒரு 3 பிரிவுகளாக இதை பிரிக்கலாம். 1 முதல் 3 வரை இருக்கிற வசனங்கள். குறை ஒன்றும் இல்லை கடவுளை நம்புபவர்களுக்கு, கடவுளை மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு, அவரை அறிந்து கொள்பவர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி 3 வசனங்கள் சொல்றத பார்க்கணும். மேய்ப்பன் அப்படிங்கிற ஒரு உறுதியான உறவு நமக்குள்ளார இருக்கணும். கணவன் அப்படிங்கிற ஒரு உறவு, உறுதியான உறவு உங்களுக்குள்ள இருந்தால் தான் அந்த கணவனை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அந்த கணவனோட கேரக்டரை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த கணவனோட கேரக்டரை கத்துவார், ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டார். அடிக்க கையை ஓங்குவார், ஆனால் பக்கத்தில் அடி உள்ளாது. இப்படிங்கிற கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அவரோட சேர்ந்து ஒத்து இருக்க முடியும். இந்த கேரக்டர் தாவீது கடவுளோட அவர் அப்படி ஒரு நெருக்கமான உறவு, ஒரு மேய்ப்பனாக கடவுளை அவர் பார்த்ததுனால தான் அந்த ஒரு உறுதியான உறவுல அவரோட வழி நடத்தல் எனக்கு ஓய்வெடுத்து ஆறுதல் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத அவர் நம்பினார். எனக்கு ஓய்வும் கொடுக்கும், ஆறுதலும் கொடுக்கும், சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் இந்த 2 காரியத்தையும் அது செய்ய வல்லதா இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்றார். மேய்ப்பனை அறிந்து கொள்ளுதல் ஒரு கொடுமையான துன்ப வேளையிலும் அது சமாதானமாக மாறும். எப்போ அப்படின்னா நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, உங்களுடைய உறவுகளை நீங்கள் அறிந்து அவங்களுடைய கேரக்டரை அறிந்து கொள்ளும் போது, நீங்கள் கடவுளுடைய கேரக்டரை அறிந்து கொண்டீர்கள் என்றால் கிருபை, இரக்கம் அப்படின்னு அவருக்கு நிறைய, அன்புன்னு அவருக்கு எல்லாம் அளவில்லாமல் நிறையா இருக்குது. இதில் ஒன்னொன்னை பற்றி நீங்கள் கிருபைனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. கிருபை அப்படின்னா என்ன? சங்கீதத்தில் 100 முறைக்கு மேலே கிருபை கிருபை கிருபைன்னு இருக்கு. என்ன கிருபைனா என்ன அப்படின்னு படிச்சு பாருங்க. என்னுடைய கணவர் அன்புள்ளவர் அப்படின்னா என்ன, அன்புனா என்ன அப்படி நீங்கள் ஒரு டெஃபினேஷன் சொல்லுங்க. எல்லா பொருளும் வாங்கி கொடுக்கறதுனால அன்புள்ளவரா, என்னை பராமரிக்கிறதுனால அன்புள்ளவரா, என்னன்னு சொல்லி அந்த கேரக்டரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. தாவீது அப்படி கடவுளை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நமக்கு நம்மளுடைய உறவுகளை ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொள்ளவே இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. அதனால தான்
நம்மளுடைய வீடுகளில் நம்ம குடும்பங்களில் இன்னைக்கு வந்து புரிதல் இல்லாமல் தான் சண்டைகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். அதனால கடவுளை அறிந்து கொள்ள நீங்கள் எப்போ பழகுறீங்களோ குடும்பத்தில் உள்ள சக மனிதர்கள் அறிந்து கொள்ள ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு 1 முதல் 3 வசனங்கள் சொல்றதை பார்க்கலாம். 4வது வசனம், மரண பயத்திலும் பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுக்கு மரண பயம் இருந்தாலும் கடவுளோட உங்களுக்கு உறவு இருந்துச்சுனாக்க அது ஒன்றுமே கிடையாது. அந்த மரண பயத்திலும் ஒரு பெரிய ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தா கோலும் தடியும் உங்களை தேற்றுமா. கோல்னா என்ன, தடினா என்ன? ரெண்டும் ஒண்ணா? ரெண்டும் ஒண்ணா? கோலும் தடியும் அப்படின்னா அப்போ கோல் உயர குடி உயரும் அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னாங்க? செங்கோல் அப்படின்றத வச்சு இந்தியாவில் ஒரு பெரிய அரசியலே நடந்ததை பார்த்தீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி, போன வருஷத்துல. செங்கோல் அப்படிங்கிறத கொண்டு வச்சுட்டா எங்க அந்த செங்கோலுக்கு ஏகப்பட்ட தாத்பரியம் அதுக்கு பின்னாடி இருக்கு. கோல் உயர குடி உயரும் சொல்லி முன்னோர்கள் சும்மா சொல்லி வைக்கல. அரசனுடைய கோல் உயர்ந்தாதான் அவன் ஆளுகிற அந்த நாட்டில் குடிமக்கள் உயருவார்கள். நல்ல ஆட்சி இருக்கணும், அருமையான ஆட்சி இருக்கணும். அப்படிப்பட்ட ஆட்சி தான் கோல் உயர்றது. இங்கே அவர் என்ன சொல்றார்? கோல் உயர வேண்டும். என்னுடைய தேவன் அவருடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாளராக கரிசனையோடு கருணையோடு என்னை நடத்துகிற ஆட்சியாளர் இருப்பதுனால தான் நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு தாவீது இங்கே உயர்ந்து அந்த கோல் என்னை தேற்றும், கோல் என்னை காப்பாற்றும் அப்படின்னு உயர்ந்த ஆட்சியாளரை பத்தி தாவீது சொல்றார். மிகப்பெரிய ஆட்சியாளர் கடவுள் தான் அப்படின்னு சொல்றார். 2வது தடி. தடினா என்ன? தடினா அடிக்கிறது தான் இல்லைங்களா? தடி அவர் கையில இருந்து தடி தான். ஆடு ஓடிச்சுனாக்கா அடிப்பாரு. அது மாதிரி நம்மளை இன்னைக்கு அடிக்கிறது என்ன? பட்டயம் என்ன? இன்னைக்கு காலையில கூட பட்டயத்தை பத்தி பேசினார். நம்மகிட்ட வந்து பட்டயம் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. பாஸ்டர் கேட்டாங்க. எல்லாம் பைபிளை தூக்கி காட்டணும். பட்டயம் அதுதான் பட்டயம். தடினா பட்டயம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு இருக்க வேண்டும். கடவுளின் வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறது. கோலும் தடியும், சிறந்த ஆட்சியாளரும் ஆட்சியும் கடவுளுடைய வார்த்தைகளும் தான் நம்மளை வழி நடத்தும். அதுதான் எனக்கு பாதுகாப்பு தரும் அப்படின்னு தாவீது அங்க 4வது வசனத்தை சொல்றதை பார்க்கிறோம். அடுத்தது 5 முதல் 6 வரை இருக்கிற வசனங்கள் கடவுளின் ஆசீர்வாதமும் ஒரு நித்திய வாழ்வும். விரோதிகள் முன்பாக உயர்த்துவார், வெட்கப்பட்ட இடத்தில் தலையை உயர்த்துவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தா சும்மா கொடுக்க மாட்டார். எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார். எங்கெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறதோ அவர்கள் முன்னாடி யாரெல்லாம் உங்களை பேசினாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் உங்களை உயர்த்துவார். எண்ணெய் ஊற்றுவது என்பது அபிஷேகிப்பது என்று அர்த்தம். அபிஷேகம் செய்வது என்றால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நிலை, தேர்ந்தெடுத்துக் கொள்வது, கடவுளால் நீங்கள் அறிந்து கொள்ளப்படுவது. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நீங்க அறிந்திருந்தால்தான் அவர் உங்களை தொடுவார் அப்படின்னு நீங்க தாவீது சொல்றார். அப்படி என்னை தெரிந்தெடுத்த ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். அது எப்படி பண்றார் அப்படின்னா நிரம்பி வழியும் அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய வீடு நித்திய வீடுன்னு சொல்லி அவர் நம்புறார். நான் மரித்த பின்பும் எனக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கும், நித்திய வீட்டில் நான் நீடித்த நாட்களாய் குடியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துறார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். மரித்த பின் நமக்கும் வந்து ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வுக்காக ஏதோ கொஞ்ச நாள் இந்த பூமியில இருக்க போறோம். 60, 70, 80 அவ்வளவுதான். 40 வயசு தாண்டினவங்க இன்னும் ஒரு 30 வயசு 40 வருஷம் தான் இந்த உலகம். அதுக்கப்புறம் கண்டிப்பா நமக்கு வந்து நித்திய வீடு நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்பணும். இதுக்குள்ளார நம்ம கரெக்டா இருக்கிறத பார்க்கணும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தில் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான் நிறையா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு 23:1 யோவான் 10:11 படிங்க சிஸ்டர். ஆமா ஆமா. அங்க வந்து தாவீது ராஜா சொன்னார், கடவுளை பத்தி சொன்னார், அவர் எனக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்க இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நல்ல மேய்ப்பனோடு மட்டுமல்லாமல் ஜீவனையும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றார் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் சுமை சுமந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல சொல்றார். மத்தேயு 28, யோவான் 6:35, யோவான் 14:2-3
இதெல்லாம் நீங்க வச்சுட்டு இந்த சங்கீதத்தோட நீங்க வந்து வீட்டில் தியானிச்சு பார்க்கணும். எனவே நமக்கு வந்து என்ன பாரம், என்ன சுமை, என்ன இருந்தாலும் சரி, நமக்கு நித்திய இளைப்பாறுதல் தருபவர் இயேசு கிறிஸ்து. எனவே நம்முடைய பாரங்களை எல்லாம், பாவ கழிவுகளை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு நாம் அவரில் இளைப்பாறுவோம். ஆமென்.